வெல்கம் டு ஆயுஸ் யூஜி தமிழ் சேனல். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளுடைய ஆயுஸ் யூஜி தமிழ் சேனலில் லாஸ்ட் வீக் வந்து பிஎன்ஒஎஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் பற்றி ஒரு ஸ்டெப்ஸ் ஆன வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய கொரீஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனுக்கான வீடியோ வந்து நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு பிஎன்ஒஎஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய கொரீஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளேவா செகண்ட் வீடியோ தான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து தெரிவிங்க நம்ம சேனலில். ஸோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு தான் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி ஒரு 16 ஹவர்ஸ் ஆகும். நந்தகுமார் 7652 இவர் என்ன கேட்குறாருன்னா, சார் வணக்கம், நேற்று நாங்கள் பிஎன்ஒஎஸ் அப்ளிகேஷன் பூர்த்தி செய்து அனுப்பிவிட்டோம். அதில் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வைத்து அனுப்ப மறந்துவிட்டோம். இந்த அப்ளிகேஷன் ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்று கூறுங்கள், ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நந்தகுமார் அவர்கள் வந்து பதட்டப்பட வேணாம். ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்றது முன்னெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடய என்க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஐ மீன் மேட்ச், அதாவது சேர்ந்து தான் இருந்துச்சு. அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் வைக்கிறனால வந்து அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து எதுக்காண்டி வந்து நம்ம அனுப்புகிறோன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு இங்கேருந்து நீங்கள் அனுப்புறீங்க, போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சைடு இருந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வச்சா அது உங்களுக்கு வரும். நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வைக்கலன்னா அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வராது. மற்றபடி உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படாது. நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே செக் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து நம்ம தேவைக்கு, நம்ம ஒரு அப்ளிகேஷன் போய் சேர்ந்துருக்கா அப்படின்ற ஒரு ரீசனுக்கு தான் வைக்கிறோம். அது நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம்லாம் வராது, கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹரிவாணி 7901 இவங்க வந்து ஒரு இது போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிட்டேன். கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தன் அதர் தன் யூடியூப் சேனல்ஸ், தேங்க்யூ அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ்மா. கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ். ஸோ தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. நிறைய உங்களோட மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிவிங்க. ஓகே, அடுத்து தனுஸ்ரீ. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, அதாவது அப்ளிகேஷன் ஃபீ. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து ஏஇஜட் அமலி 6402. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து செல்ஃப் அட்டஸ்ட் சர்டிஃபிகேட் ஆர் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மட்டும் அனுப்பினால் போதுமா? ஸோ செல்ஃப் அட்டஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டே அனுப்புங்க. அது எதுக்கு அனுப்புகிறோன்றதை நான் சொல்கிறேன். செல்ஃப் அட்டஸ்ட்ன்றது சப்போஸ் அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புகிற அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய சைனு அந்த நேமை வச்சு கண்டுபிடிக்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அனுப்பிச்சி விடுங்க, அது பெட்ரு. ஸோ அனுப்புறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது. ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணும், ஒரிஜினல் அனுப்பிச்சிடாதீங்க. அவங்க கேட்கக்கூடிய அந்த செக்லிஸ்ட்டில் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அவங்க கேட்குறாங்கன்னா அதோடைய ஜெராக்ஸ் காப்பி அனுப்புங்க. கவுன்சிலிங் அப்போ தான் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், மறந்துடாதீங்க. ஜெராக்ஸோட உங்கள் சைன் பேக் ஹேண்டில் இல்லை ஃப்ரெண்ட்லேயே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் போட்டு அனுப்பிச்சுடுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உமா மகேஷ். இவங்களுக்கு ஆல்ரெடி நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 143 கட் ஆஃப்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 143க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் பொறுத்தவரையும் சான்சஸ் கம்மி. ஸோ அதே மாதிரி வந்து பிசி முஸ்லீம் பிசிஎம் கேட்டகரி 184 கட் ஆஃப் பியூர் கவர்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் ஸோ வெயிட் பண்ணுங்க, சான்சஸ் இருக்கு. ஏஎஸ் அமலி அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் இல்லாமல் வந்து ஒரு ஹோப் கொடுக்க முடியாது. இப்போ வந்து 184ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் தான். பட் இந்த உங்களுக்கான ஒரு ரேங்க்னு வந்து ஒன்று வரும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வரும்போது பிசி முஸ்லீம் கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க, அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் நம்மளால் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு நாளைக்கு அது கிடைக்காம போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். பட் உங்களை பொறுத்தவரையும் ஒரு பார்டரில் இருக்கீங்க, சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய கேட்டகரியை பொறுத்தவரையும் என்னோட ஒரு சஜஷன் தான், சான்சஸ் இருக்குது. பட் செகண்ட் ஆப்ஷனா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் அதிகமான சான்சஸ் இருக்கு கவர்மெண்ட் கோட்டால. ஸோ வெயிட் பண்ணுங்க, அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து யூசர் YX7GW9HSX6S. ஸோ இது யாருன்னு தெரில நேமு.
சார் நான் பாராமெடிக்கல் ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆகுது. நான் பிஎன்ஒஎஸ் அப்ளை பண்றேன், இன்னும் டிஸ்கன்டினியூ பண்ணல, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ டிஸ்கன்டினியூ ஃபில் பண்றத பத்தி இந்த வீடியோவோட எண்டில் சொல்றேன். ஸோ டிஸ்கன்டினியூ பண்றீங்களா, அந்த ஃபார்மை வந்து நீங்க டிஸ்கன்டினியூ பண்ணாம வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க எப்படி ஃபில் பண்ணணும்னு இந்த வீடியோ எண்டில் நான் சொல்றேன். ஸோ அடுத்து வந்து சேரன் ஸ்ரீநித். ஸோ சேரன் ஸ்ரீநித் 9796 இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது, நோ கொடுத்துட்டு கவுன்சிலிங் போகும்போது கொண்டு போகலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது அப்ளை பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலைட் டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்ல தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்க கைக்கு வரும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன் இ-சேவையில அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க தரப்புல இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோட உங்க இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து மெர்ஜ் பண்ணி நீங்க இப்போதைக்கு வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் வரும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேரன் ஸ்ரீநித் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணும்போது எல்லாருக்குமே கவர்மெண்ட் ரிலேட்டடா எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கையில கொடுப்பாங்க. நீங்க இப்போதைக்கு நீங்க அதை வச்சா போதுமானது. அவங்க வந்து கவுன்சிலிங் அப்ப வந்து நீங்க ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகே, எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒன்னா பின் பண்ணலாமா இல்ல செப்பரேட்டா பின் பண்ணலாமா? ஸோ பின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பின் பண்றதை விட நூல் கட்டி வைக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ பின் பண்ணா கூட சில நேரம் வந்து அந்த ஃபார்ம் கிளியருக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால த்ரெட் யூஸ் பண்ணி கூட பண்ணுங்க, அது பெட்ரு. ஸோ பின் பண்றது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பெருசா இது இப்படிதான் ஃபாலோ பண்ணலாம்ல. ஷாஜின்றவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கை DE7PX இந்த ஐடியில் அவங்க ஐ எம் ஃப்ரம் மகாராஷ்டிரா, கேன் ஐ கெட் அட்மிஷன் தேர்? அதாவது வந்து அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் அட்மிஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க வேணா அப்ளை பண்ணலாம், பட் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க பண்ண முடியாது. நீங்க வந்து தமிழ்நாடு டொமிசியல் கிடையாது. சப்போஸ் நீங்க மகாராஷ்டிரால இருந்து வரீங்க, நான் வந்து தமிழ்நாடு நேட்டிவா இருக்கேன், சப்போஸ் நான் வந்து பிசினஸ்க்காக என்னோட ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல எங்க அப்பா அம்மாவுக்கு வேலை கிடைச்சிருந்தாலும் நாங்கள் அங்கே போயிருக்கோம் சார், பட் ஆனா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து தமிழ்நாடு நேட்டிவ்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல நான் வந்து எல்லாமே மகாராஷ்டிரா தான், எங்க ஃபேமிலியே பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து எல்லாமே அங்கேதான் இருக்கும்னா நீங்க வந்து ஒன்லி ஃபார் கெட் சீட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ அதில் தான் நீங்க சீட் வாங்க முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜுஸ்ரீ 78847. இது ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி நான் அப்டேட் பண்றேன். ஸோ இவங்களுக்கு ரமேஷ்க்கும் சொல்லிட்டேன் லாஸ்ட் வீடியோலேயே. ஸோ இது வந்து வீடியோ நான் சொல்லிட்டேன். ஸோ கவர்மெண்ட் பிரபா J8167 கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாமா? அதாவது வந்து நான் வீடியோல சொல்லியிருப்பேன், BNOS உடைய ஸ்டெப் வீடியோ பாருங்க. கவர்மெண்ட் காலேஜும் கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ் சீட்டுக்கு ஒரே அப்ளிகேஷன். அந்த கவர்மெண்ட் கோட்டா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸும் வந்துடும், அதுல கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் வந்துடும். அதுக்கு வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குனா ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அது தனி அப்ளிகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸோ ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். அதாவது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க யூசர் YZ7GW9HX6. ஸோ இவங்க 2 அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாமா? அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனித்தனியா போடுங்க, பட் கவர்மெண்ட் கோட்டாவே 2 தடவை போடக்கூடாது. சரியா? ஸோ இதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? இது ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, முக்கியமான ஒரு ஆப்ஷனு இதுவும். நேட்டிவிட்டி ஸ்கூல் படிச்சதுக்கு டிக் பண்ணணுமா? ஆமா, கண்டிப்பா டிக் பண்ணணும். எம் சிவான்றவங்க கேட்டிருக்காங்க, கண்டிப்பா டிக் பண்ணணும். இந்த வீடியோக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு தனி வீடியோவே போட்டேன். அதாவது வந்து புருஷோத்தமன் வேதாச்சலம் அவங்க கேட்டிருக்காங்க, BNOSக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் கிடையாது, இதுவரையும் கிடையாது. ஸோ ஏன்னா அப்படி இருந்திருந்தா அவங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே ராஜேஷ் கண்ணன்
கிடையாதுங்க. அதாவது வந்து 7.5 கிடையாது. அதாவது பாராமெடிக்கலுக்கும் கிடையாது, பிஎன்ஓஎஸ்எஸ்க்கும் கிடையாது. சத்யசீலன் இது ஏற்கனவே நான் அப்டேட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஹவு டு டேக் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது வந்து சிங்கிள் சைடா எடுங்க. ஓகேவா, 2 சைடுலாம் ஒரே இதாக எடுக்க வேணாம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ சர்மிளா பாலகன் அவங்க வந்து கேட்டிருக்குது இன் பர்சன் போய் சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம். நீங்கள் சென்னையில் இருந்தால் போங்க. இப்போ நீங்கள் அவுட் ஸ்டேஷன் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சினா இங்கேருந்து நீங்கள் அங்கே போகிறது வந்து வேஸ்ட்டு. பட் நீங்கள் நியரஸ்ட் சென்னையில் இருக்கீங்கன்னா அவங்க போய் அங்கே போய் நீங்கள் ஆன் ஸ்பாட் ட்ராப் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் தினேஷ் முருகன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சென்ட் பண்ணணுமா? ஒரிஜினல் கொண்டு போகாதீங்க, அதாவது சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஜெராக்ஸ் காப்பி தான், மறந்துடாதீங்க. ஜெராக்ஸ் காப்பி தான் டாக்குமெண்ட்ஸ்லாம். உமாபதி 2003 வந்து கேட்டிருக்காரு 7.3 ரிசர்வேஷன் கிடையாதுப்பா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ செப்பரேட் வீடியோ போட்டேன். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ போட்டேன், அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த ஒரு பிஎன்ஒஎஸ்க்கு ரிப்ளை கமெண்ட் போட்டிருந்தேன். அதில் என்ன கேட்டிருந்தான்னு பார்ப்போம். ரமேஷ் V1398. ஸோ அவர் வந்து ஒரு கிரீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அப்ரிசியேட் யுவர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது, எல்லாத்துக்கும் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. உண்மையிலே ரமேஷ் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே வந்து மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் யுவர் வீடியோ ரிப்ளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் நியூ எஃபோர்ட். புதுசாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு புது முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்றதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஒரு தேங்க்ஸ் ரமேஷ். உங்களை மாதிரி எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அடையும் நம்ம சேனல். ரேவதி 7188. ஓகே, பிஎன்ஒஎஸ்க்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஸோ கேள்வி கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் காமனாக வந்து இப்போ நம்ம ஒரு கோர்சஸ் எடுக்கும்போது அந்த கோர்சஸ் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றதை நம்மளால் வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ண முடியாது. ஸோ பிஎன்ஒஎஸ் வந்து டாக்டர் கோர்சஸ் தான். கண்டிப்பாக வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் பற்றி முதல்ல வந்து ஒரு 5 years பேக் நான் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டேன். அந்த சேனல்ஸ் வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் ஹிடன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பிஎன்ஒஎஸ்க்கு கண்டிப்பாக ஜாப் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஜாப் கம்மி தான், ஆனால் ப்ரைவேட்டில் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஓனாக கிளினிக் வைக்கலாம். ஸோ நல்ல கோர்சஸ்ஸு. ஸோ இதை பற்றின எதிர்காலம் வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் படிக்கிறதும், ஸோ அதை வந்து எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணி இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் சர்வே பண்ணுறதுன்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் எந்த ஒரு ஃபீல்டு படித்தாலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காது. பிஎன்ஒஎஸ்க்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஒரு கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் தாராளமாக பிஎன்ஒஎஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, எந்த ஒரு மெடிக்கல் கோர்சஸ்க்குமே ஜாப் இருக்குது. சில மெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரையும் ப்ரைவேட்டில் தான் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஓனாக நீங்கள் கிளினிக்கும் வைக்கலாம். பட் கவர்மெண்ட் செக்டார் பொறுத்தவரையும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது ஃபியூச்சரில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பிஎன்ஒஎஸ்க்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நான் பின்னாடி ஒரு வீடியோ வந்து விரிவாக போடுறேன். ஓகே, அடுத்து வந்து இமோஜி பேபி 6164. இவங்க வந்து நேற்று கேட்டிருக்காங்க, சார் ஐ டோன்ட் ஹேவ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கேன் ஐ சப்மிட் வித்தவுட் இட் ஆர் இட் இஸ் கம்பல்சரின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து என்கிட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லைன்றாங்க, என்னால் வந்து இல்லாதனால இப்போ நான் வந்து இல்லாமல் அனுப்பலாமா, இல்லை வந்து கம்பல்சரி வச்சு தான் அனுப்பணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை போய் நீங்கள் இ சேவையில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டை வாங்கிடுங்க. ஒரு அக்னாலஜ்மெண்ட்னா ஐ மீன் அந்த அப்ளை பண்ணதுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ஃபார்ம் மாதிரியா. ஸோ அதை வச்சு இப்போதைக்கு நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. ஓகேவா, ஸோ அதை வச்சு நீங்கள் இப்போதைக்கு அனுப்பிச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நீங்கள் தமிழ்நாடு இருந்தீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் நேட்டிவிட்டினா என்னை பொறுத்தவரையும் வந்து கம்பல்சரி இருக்காது. தமிழ்நாடு நேட்டிவ், தமிழ்நாட்டில் தான் நான் படித்தேன், ஸோ என்னுடைய பூர்வீகம் எல்லாமே தமிழ்நாடு தான் சார், எனக்கு எதுக்கு சார் நேட்டிவிட்டி தேவைன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் நேட்டிவிட்டியை பொறுத்தவரை நீங்கள் கவுன்சிலிங் அப்போ எடுத்துகிட்டு போங்க. பட் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, படித்தது வந்து வெளியே படிச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே இருக்கும், திடீர்னு போய் கேரளாவில் ஒரு நார்த்தன் சைடில் இல்லை அப்படின்னா சவுத்துலேயே கேரளா தாண்டி எங்கிட்ட கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி போய் ஸ்கூல்ஸ் மட்டும் இங்கே படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி வந்து வச்சுருங்க. அந்த மாதிரி கிரைட்டீரியா இருந்தீங்கன்னா. மற்ற கேண்டிடேட் பொறுத்தவரையும் வந்து நேட்டிவிட்டி இல்லைன்னா உடனே அப்ளை பண்ணி அதோடைய அக்னாலஜ்மெண்ட் இப்போதைக்கு வச்சு அனுப்பிச்சுடுங்க. ஓகேவா, ஸோ நந்தகுமார் இதுலையும் கேட்டிருக்காரு, இதுக்கு அவருக்கு ரிப்ளை வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ தொடர்ந்து வீடியோ கேட்டிருக்காரு. ஸோ ரேவதி
9562 கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் ப்ரோ. 101 பிசி கேட்டகரி கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ரெண்டுமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், 2 அப்ளிகேஷன் தான். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போடுறது கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்துடும், பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டும் அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்துடும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், மொத்தம் வந்து 2 அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடணும், மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோக்கு நான் ஏற்கனவே ரிப்ளை பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ அராஃபா பியா 670 நினைக்கிறேன். சார் பாஸ்போர்ட் சைஸ் போட்டாக்கு கீழே கேண்டிடேட்ஸ் சிக்னேச்சர் போடணுமா சார்? நெக்ஸ்ட் ரைட் சைட் டாப்ல அப்ளிகேஷன் BNOS மெடிக்கல் கோர்ஸ் இப்படி எழுதணுமா இல்லை ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது எப்படி சார் பண்ணணும்? ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க, ஸ்டெப் வீடியோ, ஓகேவா? போட்டோ கீழே சைன்லாம் நீங்கள் எதுவும் போட தேவையில்ல, ஓகேவா? அதெல்லாம் எதுவும் போட தேவையில்ல, மறந்துடாங்க, ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட், கீர்த்தனான்றவங்க தேங்க்யூ ஃபார் த ரிப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கான சர்டிஃபிகேட் சைனில் வாங்கிட்டேன், பட் அவங்க அப்ளிகேஷன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் பொறுத்தவரை நம்ம கொடுக்க முடியாது, அது வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இது வந்து அவங்க மெடிக்கல் கவுன்சில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை சொல்லி அவங்க கிட்ட நீங்கள் கேளுங்க, ஓகேவா? ஸோ 6th-லேருந்து 12th வரையும் வந்து சேம் ஸ்கூலாக இருந்தால் ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபில் பண்ணிவிட்டு மற்றதில் வந்து சும்மா கொட்டேஷன் மார்க் போட்டுருங்க, இன்னும் போதுமானது. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் ஃபுல்லாலாம் உட்காந்து எழுத வேணாம். ஒரே ஸ்கூல்னா 6th-லேருந்து 12th வரேன்னா ஒரே ஸ்கூல் போட்டுருங்க, உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து அதில் இருக்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணிடுங்க, சரியா? அடுத்து வந்து எழிலாம்பிகா பழனி எழிலோபிங். ஸோ உங்கள் ஸ்பெல்லிங் எனக்கு சரியாக ஸ்பெல் அவுட் பண்ணதில்லை. ஸோ அம்பிகை பழனி 6240, சாரி உங்களோட நேம் என்னால் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறனால படிக்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து குட் இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ சார்னு போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து தேங்க்யூ சார். ஸோ கீர்த்தனா அப்படின்றவங்க 162 அவங்க ஐடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நான் ஐ எம் அப்ளைங் ஃபார், ஸோ இவங்களுடைய கமெண்டை நான் எண்டில் படிக்கிறேன், ஆனால் அவங்க நிறைய போட்டிருக்காங்க, நான் ரீட் நோட் பண்ணாமல் விட்டேன். ஸோ அதை வந்து தனியாக நான் இண்டிவிஜுவலாக படிக்கிறேன். அடுத்து பூமா 530 தேங்க்யூ சார், திஸ் டைப் ஆஃப் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல், தேங்க்ஸ்மா உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. கோமதி 7.5 நீட் ஸ்கோர். சித்தா கவர்மெண்ட் கிடைக்குமா? வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிட்டேன், ரேங்க் லிஸ்ட் வராமல் என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஓகே? ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு வெங்கடேஸ்வரின்றவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணும்போது செக்லிஸ்ட் வைக்கணுமா? அப்ளிகேஷன் போஸ்ட் கவர்ல வச்சு அனுப்பணுமா? அபவுட் அக்னாலஜ்மெண்ட் கார்டு சொல்லுங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கேளுங்க, தருவாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கேட்டீங்கன்னா அதை வாங்கி உள்ள வச்சு அனுப்பிச்சுட்ருங்க, ஓகேவா? செக்லிஸ்ட்டும் முன்னாடி வைங்க, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ கிருஷ்ணவேணி கிஷோர் சார் 157 ஆல் இந்தியா கோட்டாவில் BAHMS அதாவது ஹோமியோபதி கிடைக்குமா சார்? கேன் ஐ கெட் AIQ ஆல் இந்தியா கோட்டா சீட் இன் பிரைவேட் காலேஜ் ரிப்ளே சார்? ஸோ இந்த மார்க்கை பொறுத்தவரையும் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வேணால் ட்ரை பண்ணலாம், பட் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? அனலைஸ் பண்ணிவிட்டு. ஸோ பூமான்றவங்க 179 கட் ஆஃப் SCA கேட்டகரி கவர்மெண்ட் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்குமா, வெயிட் பண்ணுங்க, பட் ரேங்க் லிஸ்ட் வரட்டும். ஸோ இவங்க யூசர் UE6SM இவங்களுக்கு ஆல்ரெடி நான் ரிப்ளை பண்ணிட்டேன், 2க்கு ஒரே ஃபார்மானு. ஸோ இவங்க வந்து கார்த்திக்ன்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தனியாக போடணுமா? அப்ளிகேஷன் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணோம்? ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதாவது வந்து 2 அப்ளிகேஷன் தான் வந்து வரும். ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜும் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், 2 அப்ளிகேஷன், ஓகேவா? சார் காலேஜ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார். கண்டிப்பாக சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க. சரவணன் உமா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ணா நீட் ஸ்கோர் 448 MBC 7.2 சித்தா கிடைக்குமா? நீங்க MBBSஏ ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே ஒருத்தர் கீழே அனுசியான்றவங்க போட்டிருக்காங்க, MBBSஏ ட்ரை பண்ணா உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ உங்களுக்கு ஆயுஸ்ல தான் விருப்பம் இருக்கு, அதாவது சித்தா தான் விருப்பம் இருக்குன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு அதுல போறது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா இவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேரி கிஷோர் உங்களுக்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் HM2GE. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 180.5 நான் கேட்ப கவர்மெண்ட் கிடைக்குமான்றது அவர் அப்படி போட்டிருக்காரு போல. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் அதிகமான சான்சஸ் இருக்கு. பட் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்றது ரேங்க் வந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ எமோஜி பேபி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து 293 மார்க் இன் நீட் 7.5 ரிசர்வேஷன் ஆயுஸ் கவர்மெண்ட் பாசிபிளா இருக்குன்னா சான்சஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட் வராம என்னால சொல்ல முடியாது சார். ஓகேவா? பேர் வந்து சாருமதின்றவங்க, சாரி சாருமதின்ற அக்கௌண்ட்ல இருந்து இருக்கு. அடுத்து ரமேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா ரமேஷ் 1398 கேன் ஐ அப்ளை PSMS போத், அதாவது சித்தா வந்து ஆல் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணாமா? தாராளமா அப்ளை பண்ணலாம். அதாவது 2ல இருந்து ஏதாவது ஒரு சீட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோட எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் நான் அப்டேட் பண்றேன். ஸோ 2க்குமே நீங்க அப்ளை பண்ணலாம் தாராளமா. ஸோ புருஷோத்தமன் வேதாச்சலம் வந்து தேங்க்ஸ் ஃபார் வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. தேங்க்ஸ் சார், ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறீங்க, தொடர்ந்து இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து எழிலோக அம்பிகா பழனி. ஸோ அதான் உனையுமே எனக்கு சரியா ஸ்பெல் அவுட் பண்ண தெரியல, தப்பா நினைச்சுக்கிறாங்க. BNOS கோர்சஸ்க்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல பிரிண்டட் ஒயிட் கார்டு கொடுத்தாங்க, அந்த கார்டு வைக்கலாமா இல்லை எல்லோ கார்டு? ஸோ எந்த கார்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ தாராளமா நீங்க வச்சு அனுப்பிச்சுடுங்க. ஸோ கீர்த்தனா ஒன்றவங்க மறுபடியும் அந்த கமாண்ட் நான் சொல்றேன், ஏன்னா அது வந்து அந்த கமாண்ட் வந்து ஸோ கொஞ்சம் நிறைய இருக்கு, ரீட் மோடுனால மிஸ் பண்ணிடுவேன். கடைசி அந்த வீடியோ எண்டில் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஆயுஷ் கோர்சஸ் படிச்சுக்கிட்டே, ஸோ காட் இஸ் கிரேட் 2624 இவங்க கேட்ட இந்த ஐடியில கேட்டவங்க ஆயுஷ் கோர்ஸ் படிச்சுக்கிட்டே நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுதி MBBS சீட் கிடைச்சா காலேஜ் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஸோ நீங்க படிக்கலாம், பட் ப்ரீவியஸா நீங்க ஆயுஷ் கோர்சஸ் படிக்கிற காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? நீங்க அந்த காலேஜ் விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணீங்கன்னா பெனால்டி கட்டணும். ஸோ பெனால்டி கட்டினா மட்டும்தான் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் கொடுப்பாங்க. அப்பதான் நீங்க வந்து நீங்க தாராளமா வந்து இந்த கோர்சஸ் பண்ண முடியும். அது பண்ணிக்கலாம். ஸோ சான்சஸ் இருக்கு, அதை நீங்க அப்பதான் வந்து பார்க்கணும். அதனால வந்து நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னன்றது அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். திருமலை ராஜன் 7217 இவர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, சார் ஐ எம் MBC மை நீட் மார்க்ஸ் 387, எனக்கு அரசு கல்லூரி சித்தா கிடைக்குமா? ஸோ இப்போதைக்கு என்னால வந்து இந்த கட் ஆஃப்ல சீட் கிடைக்குமான்னு கேட்டா நீங்க அப்ளிகேஷன் போடுங்க, ரேங்க் லிஸ்ட் வரணும். தமிழ்நாடுடைய MBBS PDS கவுன்சிலிங் முடிஞ்சாதான் அதுல கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுல மோஸ்ட்லி வருவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பாசிட்டிவா இருங்க, சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பூமான்றவங்க 530 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நான் அப்டேட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. வினோதினி A 936 சார் 157 மார்க் கவர்மெண்ட் கோட்டால BHMS சீட் கிடைக்குமா? ஸோ வெயிட் பண்ணுங்கம்மா. ஸோ 157 மார்க்ன்றது ரொம்ப கம்மி, மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணா ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். நிசாந்தினி சார் BNOSக்கு லாஸ்ட் இயர் லோ கட் ஆஃப் சொல்லுங்க சார் கவர்மெண்ட் காலேஜுக்கு. ஸோ கவர்மெண்ட் அதாவது ஆயுஷ் கோர்சஸ் பொறுத்தவரை என்னன்னா கட் ஆஃப்ன்றது வெளியே வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு, ஸோ லாஸ்ட் இயர் போனவங்களை வச்சு அவங்க கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமல் எஸ்பின்னு இருக்கா, இவர் 175 SC கேட்டகரி கவர்மெண்ட் கிடைக்கும். ஸோ சான்சஸ் இருக்கு, உங்க கேட்டகரியை பொறுத்தவரை நீங்க வெயிட் பண்ணுங்க, ரேங்க் லிஸ்ட் வரணும். ரேவதி சார் இந்த படிப்புக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா? ஸோ அரசு வேலைன்றது ஆயுஷ் கோர்சஸ்க்கு கம்மியா தான் இருக்கு, பட் ஒரு சில சின்ன சின்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, பிரைவேட்ல ஓனா நீங்க கிளினிக் நிறைய வைக்கலாம், சான்சஸ் நிறையவே இருக்கு. அதை பத்தி நான் விரிவாக அப்டேட் பண்றேன். ஸோ உமாபதின்றவங்க ஒரு மாதிரி ஃபீலிங்கா கிரைப் பண்ற மாதிரி எமோஜி போட்டிருக்காரு. ஸோ ராஜேஸ்வரி SC கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் 147.5 வெயிட் பண்ணுங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு என்னால என்னன்னா ரேங்க் லிஸ்ட் இல்லாம நம்மளால சொல்ல முடியாது.
ஸோ ராஜேஸ்வரி ரிப்ளை கேட்டிருக்காங்க, ரிப்ளை கொடுத்தாச்சு. ரேவதி சார் இந்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க, இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பேராமெடிக்கலுக்கு இல்லை. ஆமாம் ஆமாம். ஸோ ஒருத்தவர் வந்து நான் 7.5 ரிசர்வேஷன் வந்து வேறு வேறு கோர்சஸ்க்கு ஒரு சில கோர்சஸ்க்கு இல்லைன்னு சொன்னேன். பேராமெடிக்கலுக்கும் கிடையாது, பிஎன்ஒஎஸ்க்கும் கிடையாது. ஆனால் ஆயுஷில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு இருக்குது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இருக்குது, வெட்டினரிக்கு இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு ஒரு அப்டேட் முக்கியமானது. If you have been a student of a professional course, furnish the following details. அதாவது வந்து பிஎன்ஒஎஸ் ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல 14th காலம்ல வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. டிஸ்கன்டினியூ, அதாவது ஒரு கோர்சஸ் படிச்சுட்டு டிஸ்கன்டினியூ பண்ண போறீங்க, டிஸ்கன்டினியூ கண்டிப்பா பண்ணுவீங்க, அதுதான் இஃப் எனி. ஸோ இப்போ நீங்க கரண்டா அதாவது காலேஜஸ் படிச்சுக்கிட்டு நீங்க பிஎன்ஒஎஸ் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த கோர்ஸ் போட்டுருங்க. இந்த இடத்துல எந்த காலேஜ் எப்ப சேர்ந்தீங்க அப்படின்றத போட்டுருங்க, எப்ப முடிக்க போறீங்க அப்படின்றத அந்த இயர் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கன்னா கரண்ட்லி ஐ எம் டூயிங் கூட போடுங்க. ஸோ கரண்ட்லி நான் பண்ணிக்கிறேன் கோர்சஸ் அப்படின்னா இங்கிலீஷ்ல நீங்க வந்து கரண்ட்லி டூயிங் கூட கரண்ட்லி ஐ எம் டூயிங் சொல்லிட்டு கூட போடுங்க. எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்றத மென்ஷன் பண்ணுங்க. சும்மா தெரிவிச்சா போதும் உங்களுக்கு, அவ்வளவுதான். இதுல உட்காந்து நீங்க இங்கிலீஷ்லாம் வந்து ஃப்ளூயண்டாலாம் எழுதுலாம் கிடையாது. என்ன கோர்ஸ் எப்ப ஜாயின் பண்ணீங்க, எண்ட் ஆஃப் டேட் தெரிஞ்சா போடுங்க, ஏற்பு இல்லைன்னா தெரியாம போடுங்க. டிஸ்கன்டினியூ வந்து இது ஒருத்தவர் இன்னைக்கு மார்னிங் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு எனக்கு. பட் டிஸ்கன்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் என்ன படிச்சுக்கிறீங்கன்றது போடுங்க, ஓகேவா? அதை நீங்க மென்ஷன் பண்ணி காமிக்கணும், அவ்வளவுதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ இன்னொரு கமெண்ட்ஸ் வந்து ஓகே, கீர்த்தனா 162 இவங்க கேட்ட வந்து 3 கொரிஸ் கேட்டிருக்காங்க. சார், நவ் ஐ எம் அப்ளைங் ஃபார் போத் கவுட் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங். ஸோ நான் ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் செக்கிங் த ரேங்க் லிஸ்ட், நான் கவுட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் மட்டும் அட்டன் பண்ணால் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா? ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கும் உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், ஸோ நீங்கள் போகலினாலே அது அந்த கவுன்சிலிங் வந்து நீங்கள் ஃபர்தர் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்தால் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது, அந்த பிரச்சனை வரும். அதுக்கும் சில நேரம் வந்து சீட்ஸ் வேக்கண்ட் ஆகுது அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க, ப்ராப்ளம் எதுவும் வராது. கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் போகிறனால ப்ராப்ளம் கிடையாது, ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் போக முடியுமா? ஸோ எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் கோட்டா முடிஞ்சிட்டு தான் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா போயிட்டு நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் நடக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சும்மா போய் அட்டன் பண்ணுங்க, கிடைக்குதோ கிடைக்கலையோ. அதுல கிடைக்கலன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடத்த மாட்டாங்க, சரியா? இதனால நீங்க ஈஸியா வந்து ரெண்டுக்குமே அட்டன் பண்ணிடலாம். கவுட் கவுன்சிலிங்ல நான் ஆசைப்பட்ட காலேஜ் கிடைக்கல, ஆனா ஆஃப்டர் தட் த்ரூ மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்ல நான் அந்த காலேஜ் எடுக்கணும்னா அதோட ப்ரொசீஜர் என்ன? வாட் அபவுட் சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் காலேஜ் சார்? கவுன்சிலிங் பொறுத்தவரையும் வந்து ஆஃப்லைன்ல தான் நடக்கும், ஏன்னா சென்னையில நடக்கும். இதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கிடையாது. அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல வந்து எல்இடி இதுல வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய ரேங்க் படி பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அப்ப வந்து எவ்வளவு சீட் இருக்குன்ற அதுல ஷோ ஆகும், நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ பார்க்கும்போது உங்க ரேங்க் வரும்போது எவ்வளவு சீட்ஸ் அதுல என்ன கோர்சஸ் இருக்கோ அதை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்ல தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி நான் சொல்ல முடியும். ஆனா ஆயுஷ்க்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு இப்ப நீங்க ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதிக்கு ஆயுர்வேதால 15% வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டா இருக்கு. அதுல வேணா நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஆயுஷோடைய ஆல் இந்தியா கோட்டா பற்றி அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணுவேன். கீர்த்தனா, ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா முடிஞ்சிட்டு தான் மேனேஜ்மெண்ட் நடக்கும். கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கல அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் போகலாம். ஸோ ஓகேவா? அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அந்த வீடியோ லென்த்தியா போயிருச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். தொடர்ந்து வந்து நம்மளுடைய ஆயுஷ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய அப்டேட் வரும்.